ஜீவநதி 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 மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதினும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதினும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா அழைத்தவர் உன்னை மறவா அபிஷேகம் செய்தவர் மறவா அழைத்தவர் உன்னை மறவா அபிஷேகம் செய்தவர் மறவா மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா மகிமையின் தேவன் உன்னை மறவா மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதினும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா தரிசனம் தந்தவர் மறவா தாங்கியே நடத்திட மறவா தரிசனம் தந்தவர் மறவா தாங்கியே நடத்திட மறவா எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா எலியாவின் தேவன் உன்னை மறவா மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதினும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா வாக்குத்தத்தம் செய்தவர் மறவா வழிகாட்டி நடத்திட மறவா வாக்குத்தத்தம் செய்தவர் மறவா வழிகாட்டி நடத்திட மறவா வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவா மறவா பாடுவோம் இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதினும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா மறவா
மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா நம்மை உருவாக்கிய இயேசு மறவா என்னை உருவாக்கிய இயேசு மறவா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த ஜீவனது நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்தித்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நானும் என்னோடு கூட இருக்கக்கூடிய ஜெப குழுவினரும் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிடத்தில் ஜெபியுங்கள் என்று கேட்கின்ற உங்களுக்காக நாங்கள் தேவனிடத்திலே மன்றாடி வருகிறோம். மன்றாட்டை கேட்கின்ற தேவன் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் அவைகளுக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதித்து உங்கள் கண்ணீர்களை துடைத்து நடத்துவார். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிய சில வார்த்தைகளை உங்களை பலப்படுத்தும்படியாக சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 29, 30, 31 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். சில நேரங்களிலே நாம் பலவிதமான எண்ண அலைகளுக்கு இடம் கொடுத்து கவலைக்குள்ளாகி விடுகிறோம். இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு ஒரு புது பலனை தருகிறது. பாருங்கள், இங்கே ஆண்டவர் சொன்ன சில காரியங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்களே, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையில் விழாது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பிதா அனுமதிக்காமல் அது வருவதில்லை. ஆகினால் தேவ ஜனங்களாகிய நீங்கள் எந்த சூழ்நிலைகளிலும் தேவனை அறியாத மக்களைப் போல நீங்கள் கலங்கி வேதனைப்பட்டு துடிக்க கூடாது. ஒருவேளை அது நம்முடைய பார்வையில் விளங்க முடியாத ஒன்றாக இருக்கலாம். ஏன் இப்படி என்று சொல்லி அதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனாலும் நாம் ஆண்டவர் மீது மிகுந்த விசுவாசம் வைக்கிற ஜனங்களாக இருக்கிறபடியினாலே, பிதா அனுமதிக்காமல் என் வாழ்க்கையிலே ஒன்றும் நடக்காது என்கின்ற சத்தியத்தை நீங்கள் அறிந்து அதை நீங்கள் இருக பற்றி கொள்ள வேண்டும். ஒரு சில காரியங்கள் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொந்த தவறினால் ஏற்படுகிறவைகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் சில பேர் தெரிந்தும் தவறு செய்து சிக்கல்களிலே மாட்டிக்கொள்வார்கள். அதை நீங்கள் கண்டுபிடித்து, அது என்னுடைய தவறு, என்னுடைய தவறினால் ஏற்பட்ட விளைவு என்று அதை உணர்ந்து இனிமேல் மீண்டும் அந்த தவறை செய்யாதபடிக்கு நீங்கள் உங்களை செம்மையான வழியிலே நடத்தி கொள்ள, நீங்கள் மனம் திரும்பி உங்களை திருத்தி கொண்டு வாழ தேவனுடைய கிருபையை கேட்க வேண்டும். மற்ற காரியங்களை பார்க்கும் பொழுது சில நேரங்களில் சில துன்பங்கள், சில சூழ்நிலைகள் நமக்கு புரிய முடியாமல் இருந்தாலும் பிதாவானவர் அறியாமல் அவை ஒன்றும் நடப்பதில்லை என்று இயேசு சொல்லுகிறார். ரோமர் 8:28 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் அது பிதா அறியாமல் நடப்பதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும்
அது என் பிதாவுக்கு தெரியும். அவர் என்னை கைவிடுகிற ஒரு தேவன் அல்ல. அவர் என்னை கைவிட்டு விட்டு காணாதவர் போல் இருக்கிற ஒரு பிதா அல்ல. அவர் என் மீது கரிசனை உடையவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அதை விளங்கப்படுத்துவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதாம். எவ்வளவு பெரிய நல்ல தேவன் பாருங்கள். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவன் நம்மீது எவ்வளவு கரிசனை உள்ளவராயிருக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. ஒரு மேன்மையான தேவன், மிகவும் அன்புள்ள ஒரு தேவன், அவ்வளவாய் அவர் கரிசனை உள்ள தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகள் ஓடி வந்து எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பார்கள். பெற்றார்கள் சில நேரங்களிலே பிள்ளைகள் கேட்பதை உடனே கொடுக்க மறுப்பார்கள். அப்படி பெற்றார்கள் கொடுக்காவிட்டால் அவர்கள் இதை இப்பொழுது தர முடியாது, இன்னும் 3 மாதம் ஆகட்டும் அல்லது 6 மாதம் ஆகட்டும் அல்லது நீ அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு பார்க்கலாம் என்று அப்படி ஏதாவது சொல்லிவிட்டால் அவர்கள் கேட்பதை உடனே பெற்றுக்கொள்ளவில்லையே என்கின்றபடியினாலே பிள்ளைகளுக்கு பெற்றார் மீது ஒரு கோபம் வந்து விடுகிறது. தன்னை பெற்ற அப்பா அம்மா மீது ஒரு வெறுப்பு வந்துடுது சில பிள்ளைகளுக்கு. நான் கேட்குறேன், எங்கள் அப்பா அம்மா எனக்கு கொடுக்குறாங்க இல்லை என்று சொல்லி கோபிக்கிறார்கள். ஆனால் இந்த பிள்ளைகள் பாருங்கள், ஒரு டீனேஜ் என்று வைத்துக்கொள்ளுங்கள், 12 வயசில் இப்படி நடைபெறுகிறது, கோபிக்கிறார்கள் என்றால் இந்த பிள்ளைகள் சிந்திப்பதில்லை, இந்த 12 வருஷமும் என்னை காப்பாற்றி பாதுகாத்து வந்த பெற்றார் அல்லவா என்பதை அந்த பிள்ளை மறந்து போகிறது. சிறு வயதிலிருந்து பாலூட்டி எத்தனையோ வேதனைகளில் எத்தனையோ இரவுகள் என் பிள்ளைகளுக்காக நித்திரை முழித்து, கொஞ்சம் காய்ச்சல்னா அந்த பிள்ளைய இவ்வளவு கரிசனையாக அம்மா பார்த்து, அப்பா கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்து, நல்ல உணவு கொடுத்து, நல்ல வைட்டமின் கொடுத்து, டாக்டருக்கு எவ்வளவோ பணம் செலவழித்து, படிக்கிறதுக்கு பணம் செலவழித்து, நல்ல உடுப்பு எல்லாம் வாங்கி கொடுத்து, எல்லாம் 12 வருஷம் பார்த்தாங்களே, அதை அந்த பிள்ளை யோசிக்கிறது இல்லை. நான் இப்போ கேட்குறேன், எனக்கு அது கொடுக்கவில்லை என் பெற்றார்கள் என்று அது கோபிக்கிறது. அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பிதாவோடு அப்படி கோபிக்கக்கூடாது. எங்கள் அப்பா ஏற்ற நேரத்தில் எனக்கு தேவையானதை தருவார், இம்மட்டும் தாங்கி நடத்தினார் அல்லவா. எத்தனை ஆபத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்தது, தாங்கி நடத்தினார் அல்லவா. சில பேருக்கு டாக்டர் இன்னோட முடிஞ்சு விடும்னு சொன்னாரே, இத்தனை மாதத்தில் உன் வாழ்க்கை முடிந்து விடும்னு சொன்ன, இன்றைக்கு நீ ஜீவனோடு இருக்கிறாயே, கர்த்தர் கிருபை கொடுத்தார் அல்லவா. சில பேருக்கு வேலை இல்லாத சூழ்நிலை, கண்ணீர் படுத்த வேலையில் கர்த்தர் அற்புதம் செய்து உனக்கு உயர்வை கொடுத்தார் அல்லவா. சில பேருக்கு இன்னும் பலவிதமான போராட்டங்களிலிருந்து ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார் அல்லவா. அதெல்லாம் மறந்துடக்கூடாது. இத்தனை வருத்தம் தாங்கி ஏந்தி சுமந்து வந்த அந்த தேவனை மறந்து விடவே கூடாது. அவர் உண்மையாக நம்ம மீது கரிசனை உள்ளவர். அதை ஆண்டவர் விளங்க பண்ணும்படியாகத்தான் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லுகிறார். அடுத்து ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆதலால் பயப்படாதிருங்கள்னு சொல்லுகிறார். இவ்வளவு கரிசனை உள்ள ஒரு பிதா உங்களுக்கு இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தலைமயிரையே எண்ணி வைத்திருக்கிற பிதா உன்னை கைவிடுவாரா? காட்டில் இருக்கிற எத்தனையோ மிருகங்களை பிழைப்பூட்டுகிற பிதா உன்னை கைவிடுவாரா? ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். சீசர்கள் ஆண்டவரோடு கூட பிரயாணம் பண்ணி கலிலேயாவில் கப்பலில் பிரயாணம் பண்ணி கொண்டு போனார்கள். அப்படி பிரயாணம் பண்ணி கொண்டு போகும் பொழுது திடீரென்று அவர்களுடைய அந்த படகு அமிழத்தக்க வகையிலே புயல் அடித்தது என்று வேதம் சொல்கிறது. உடனே இந்த சீசர்கள் பயந்து அலறினார்கள். ஓடிப்போய் இயேசுவிடத்தை, இயேசுவே நாங்கள் சாக போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா, எங்களை காப்பாற்றுங்கள் பயந்து அலறினார்கள். ஆண்டவர் தான் அவர்களை அக்கறைக்கு போக அழைத்தார். வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று அழைத்த தேவன் நடத்துவார் அல்லவா. அவர்கள் அதை மறந்து விட்டார்கள். தேவனை ஏற்றுக்கொண்ட அருமை ஜனமே, இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிற என் அருமை சகோதரனே சகோதரியே, வான்னு உன்னை அழைத்தவர் கடைசி வரைக்கும் உன்னை அக்கறையில் கொண்டு போய் சேர்ப்பார். கலங்காத, திகையாத, ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை ஆழமாக தேடுங்க. ஆலயத்துக்கு போய்
கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். அந்த அழைத்தவர் உங்களை நிச்சயமாக நடத்தி செல்வார். இயேசு கிறிஸ்து அந்த ஞாமத்திலே கடலில் நடந்து வந்தார், வேதம் சொல்கிறது. அப்பொழுது எல்லாரும் அலறினார்கள். அப்பொழுது பேதுரு என்ற ஒரு சீசன் இயேசுவை பார்த்து சொன்ன, ஆண்டவரே, அது நீரேயானால், இந்த கொந்தளிக்கும் கடலின் அலைகளுக்கு மேலே நடந்து வருகிறது நீரேயானால் நானும் வர கட்டளையிடும் சுவாமி என்று சொன்னான். ஆண்டவர் பாருங்கள், உடனே புறப்பட்டு வா பேதுரு என்று சொன்னார். பேதுருவும் படவை விட்டு இறங்கி ஆண்டவரை நோக்கி நடந்தான். இப்பொழுது யோசித்து பாருங்க, அந்த கொந்தளிக்கிற கடல் அலைகள் இயேசுவின் பாதத்திற்கு கீழே இருந்தது போல ஆண்டவர் அழைத்த பொழுது போன பேதுருவின் பாதங்களுக்கு கீழும் இருந்தது. ஆகவே பிரியமானவர்களே, நம்மை புரட்டி தள்ள வருகின்ற அந்த அலைகள் தான் நம்முடைய எதிரிகள். அந்த நம்மை புரட்டி கவிழ்த்து உன்னுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்க உன்னை கவலைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சத்ருவின் அலைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய சிந்தனையை அந்த எதிரிகள் குழப்ப இடம் கொடுக்காதீர்கள். உங்களுடைய மனநிலையை கவலை பாதித்து அந்த அலையை போல் அட்டித்து உன்னை கீழே விழுத்துவதற்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். பிரச்சனையாக இருக்கலாம், சுகீனமாக இருக்கலாம், பொருளாதாரத்தின் தேவையாக இருக்கலாம். அந்த அலைகள் உங்களை அட்டித்து கீழே புரட்டி தள்ளாதபடிக்கு நீங்கள் இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுங்கள். அன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நடந்து போன பேதுருவுடைய பாதங்களுக்கு கீழே அந்த கொந்தளிக்கும் அலைகள் இருந்தது போல உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய பாதங்களுக்கு கீழே போட்டு நீங்கள் எழும்பி நின்று ஜெயம் பெற்றவனாய் வாழுகிறதற்கு இயேசுவின் நாமம் உங்களுக்கு அதிகாரமுள்ள ஒரு நாமம். அதனால இந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் மறந்து போய்விடாதீர்கள். சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீங்க. சூழ்நிலைகளை கண்டதுனால பேதுரு அமிழ்ந்து போனான் என்று பார்க்குறோம். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. ஆண்டவர் சூழ்நிலைகளிலும் மேலானவராய் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், அதனால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். என் அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள். உலகம் சொல்லலாம் நீ விசேஷம் இல்லை, நீ ஒன்றுக்கு உதவாதவள் என்றெல்லாம் சொல்லலாம். அந்த இயேசு சொல்லுகிறார், இயேசுவின் பார்வையிலே நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். எப்படி விசேஷித்தவர்கள்? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி விசேஷித்தவர்களாய் மாறணும் தெரியுமா? அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்த நாங்கள் அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை விசுவசித்து அந்த சிலுவை மரணத்தின் மூலம் அவருடைய பிள்ளைகளாக கூடிய அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதனால விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு மாலை வேளையிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் நாம் விசேஷித்தவர்கள். இன்னமும் இயேசு கிறிஸ்து பூர்ணமாய் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வரவில்லை என்றால் இந்த நாளில் ஜெபத்தில் அவரை அழைத்து அவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வரவும், அவர் உங்களுக்கு கிருபைகளை தரவும், இந்த பாவங்களை மன்னிக்கவும், சாபங்களை நீக்கி போடவும், தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அதிகாரத்தை பெறவும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக மாறும். அதனால் பிரியமானவர்களை இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொன்னது போல பிதாவின் சித்தம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவர் கரிசனை உள்ளவர். பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். இந்த சத்தியத்தை உங்கள் இருதயத்திலே பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருக்கிறார், நான் விசேஷித்தவன் என்று நீங்கள் உங்களுடைய வாயினாலே அறிக்கையிடுங்கள். பிதாவின் பிள்ளை நான், என் தலையில் உள்ள மயிரையெல்லாம் எண்ணி இருக்கிற தேவன் என்னை கைவிட மாட்டார், அவர் என் மீது கரிசனை உள்ளவர் என்று அறிக்கை செய்யுங்கள். அப்படி நீங்கள் விசுவாசத்தில் அறிக்கை செய்து விசுவாசமாய் தேவனை பற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு புது பலன் உண்டாகுவதையும் அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயம் பெறுவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டும். கர்த்தர் விசுவாசிக்கிற உங்களை கிருபை தந்து நடத்துவார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, நீர் கரிசனை உள்ளவர் என்பதையும் பயப்படாதிருங்கள் என்று சொன்ன நம்முடைய திடப்படுத்தும் வார்த்தைகளையும், ஆண்டவரே நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லப்படுகிற பலப்படுத்துகிற வார்த்தைகளையும் இந்த நாளிலே தியானிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பலவீனப்பட்ட நிலையிலே, சோர்வுற்ற நிலையிலே, வேதனையுற்ற நிலையிலே இருக்கிறவர்களுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இவர்களுடைய கண்ணீரின் சூழ்நிலைகள் மாறி சோர்வுகள் அகன்று
ஒரு புது பலனை இப்பொழுது கர்த்தருடைய இதயத்தில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை விசேஷித்த வண்ணமாக காணுகிறார். நீங்கள் விசேஷித்தவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை ஒரு இமை பொழுதினும் மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. தரிசனம் தந்தவர் மறவா. தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா. தாங்கியே நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எலியாவின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை ஒரு இமை பொழுதில் மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. வாக்குத்தத்தம் செய்தவர் மறவா. வழிகாட்டி நடத்திட மறவா. வாக்குத்தத்தம் செய்தவர் மறவா. வழிகாட்டி